அது என்னது? அது இன்னொருத்தரோட வளர்ப்பை பத்தி பேசுறது. உங்ககிட்ட கொஞ்ச நாள் கொடுத்தா நல்லா வளர்த்து வெளியே விடுவீங்களா? நீங்க உங்க வீட்டில் ஒன்று வளர்த்துக்காங்க பாரு, உங்க வீட்டில் ஒன்று வளர்த்துக்காங்க பாரு, சே இப்படியே வளர்த்துப்பாங்க ஒன்றும் எல்லாம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கான ரெண்டாவது ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு தீக்கியது தான். அதாவது இந்த வளர்ப்பை பற்றி பேசுறது அது இப்போ கிடையாது. கமருதீன் டே 1லேருந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுபிக்ஷா கிட்ட பண்ணாரு, ஆதிரை கிட்ட பண்ணாரு, இந்த வாரத்தில் விக்ரம் கிட்ட கூட பண்ணாரு. ஏன் நம்ம பார்வதி கூட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் சண்டை போடுறதுக்கு முன்னாடி, பார்வதி கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி. அதை வச்சு தான் தற்போது விஜய் சேதுபதி அவர்கள் பேசியிருக்காரு. அது என்ன சண்டைன்னு வந்துட்டா வாந்தி எடுக்கிறது, சாப்பாடை கொட்டுறது, வார்த்தைகளை கொட்டுறது, அது என்ன வளர்ப்பை பற்றி பேசுறது, உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்கள் நல்லா வளர்த்து வெளியே கொடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அப்படியே காண்டாயிட்டான் நம்மளுடைய கமருதீன். கமருதீனுக்கு ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும், என்ன இலவுனே தெரியாது. இவனுக்கு தான் வளர்ப்பு சரியில்லை. இத்தனை பெரிய ஷோவில் கவர் போட்டு தான் சாப்பிடுவோன்னு பேசினது எவன்? பார்வதி பொம்பளை விஷயம்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் பார்வதி கிட்ட தீச்சிக்கிட்டு இருந்தது எவன்? அதுக்கு முன்னாடி அரோரா கிட்ட போனது எவன்? இப்படி மாற்றி மாற்றி போன கமருதீன் தான் வந்துட்டு வளர்ப்பு சரியில்லை. ஆனால் இவன் வந்துட்டு விக்ரமை பார்த்து வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ விஜய் சேதுபதி கேட்ட உடனே என்ன சொல்லிட்டான்னா, இல்லை ப்ரோ உங்களை பண்பாக வளர்த்துருக்காங்கன்னு சொன்னீங்களே ப்ரோ, இப்படி மார்க் பண்ணுறீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டானா. டேய் நீ அப்படியா கேட்ட, வளர்ப்பை பாரு இப்படின்ற மாதிரி தான் இது எல்லாருக்கிட்டையுமே கேட்டிருக்காங்க கமருதீன். ஆக்சுவலாக வெளியே உங்களுக்கு தெரியும் கமருதீன் தான் வந்துட்டு ஒரு பொம்பளை ஸ்போக்கு கமருதீன், காஜி கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய பட்டங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, மூளையில் என்ன சொன்னாலும் ஏறவே ஏறாது. இந்த கமருதீன் மற்றவங்களுடைய வளர்ப்பை பற்றி பேசிகிட்டு இருந்ததுனால தான் தற்போது வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு செஞ்சுருக்காரு. அது மட்டும் கிடையாது, உங்ககிட்ட வந்துட்டு சி உன் வளர்ப்புலாம் இப்படியா இருக்கும், சி உன் வளர்ப்பா இது அப்படின்னு சொன்னால் உனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை கேட்குறப்ப செம்ம காண்டாயிட்டாங்க பார்வதியும் கமருதீனும். இதுக்கப்புறமாவாச்சு இந்த வளர்ப்பை பற்றி பேசாமல் இருக்குது, தராதரம் பற்றி பேசாமல் இருக்குது, இதெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திவாகர் போயிட்டான். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போது திவாகர் கூட பார்வதி இல்லை அப்படின்ற காரணத்தினால ஓரளவுக்கு பார்வதி வந்துட்டு தனியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, கனி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேங்கே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே இண்டிவிஜுவலாக விளையாடுவாங்க. இப்போ கேங் பண்ணியிருக்க ஒரு புதுசாக வெளியிலேருந்து போன 4 பேர், அப்புறம் பார்வதி கூட சேர்ந்து ஒரு 6 பேர் இருக்காங்கல்ல, அந்த 6 பேரை வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.